ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒப்சஸ் பேபி பாய் பார்ட் 32 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு ஜிமின் ஷூட் பண்ணியிருப்பார். உங்களையும் ஜேகே கிட்டேருந்து பிரித்து அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பார். இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா. ஸோ ஜேகேவோட அம்மா அவன் ரூமை க்ளீன் பண்ணலான்னு போயிட்டுருக்காங்க. ஐயோ, நினச்சேன் எப்போ இங்கே வந்தாலுமே இந்த பையன் குப்பையாக தான் வச்சுருக்கான். இவனெல்லாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் இவன் இப்படி தான் இருப்பானா? இல்லை இல்லை, பொண்டாட்டி வந்து பின்னாடி 4 அடி போடட்டும், அப்போவாது திருந்துவானான்னு பார்க்கலாம். எப்படி வச்சுருக்கான்னு பாருங்க. லைட்டு சுவிட்சை போட்டால் வேறு ஏதோ ஆன் ஆகுது. பேய் ரூமு மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான். லைட்டை பாரு, இருட்டு ரூமில் வாழ்கிற மாதிரி. இதில் டைலாக் வேறு, வெளிச்சத்தில் இருக்கிறவன் தான் இருட்டை பார்த்து பயப்படுவான்னு. ஷோ, இதுதான் லைட் சுவிட்சா அப்படின்னு ஆன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. செம்ம ஷாக்கு. அந்த வால் ஃபுல்லாக அங்கேயும் உங்களோட ஃபோட்டோஸ் தான் ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பான். அட பாவி. டே டே ஜேகே, நீ இந்த பொண்ணை வாடா. அப்போ மின்னியூ ஜாய். ஜாய், சைனீஸ் அண்ணா, அம்மா கூப்பிட்றாங்க, எனக்கு பயமாக இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? நீ எதுக்கு பயப்படுற? பயப்படாமல் எப்படி அண்ணா நான் இருக்கிறது? எங்கள் ஃபேமிலி எல்லார்கிட்டேயும் ஜாய் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி பாருங்களேன், யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லவ்வபுளான ஃபேமிலி யாருக்குமே கிடைக்காது. எங்கள் அண்ணாவோட கண்ணை பார்த்ததுமே நான் பாதி செத்துட்டேன். எப்படி நீ முடியலண்ணா? இங்கே பாரு, இந்த பிரச்சனையை பற்றி வெளியே யாருக்கும் சொல்ல போகிறதும் இல்லை, தெரிய போகிறதும் இல்லை. காதும் வச்ச மாதிரி முடிச்சிடலாம் ஜாய். நீ இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிகிட்ருக்க. உனக்கு தயாங்கூடியே கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். நான் உங்கள் அண்ணன்ட்ட பேசுகிறேன், புரியுதா? அண்ணா தயங்க எங்கே இருக்கார்? எப்படி இருக்கார்? நான் அவர்கிட்ட என்னது? அண்ணா, அது உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்? போய் ரொம்ப நேரம் ஆச்சே அப்படின்னு எதாவது கேட்டியா? அண்ணா இல்லை, சொல்லி கேட்டியா? சாரி அண்ணா. அவனை பற்றி எதுவும் கேட்காத. உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போனவனை பற்றி கேளு. அண்ணா இப்போ அம்மா வேறு கூப்பிடுறாங்களே, என்ன விஷயம்? ஜாய், இங்கே பாரு, சீரியஸான விஷயம் இது. ஜேகே இல்லை, அம்மு ஜேகே லவ் பண்ணாளா? அப்போ ஜாயை சைனீஸும் மூஞ்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க, எதுவுமே பேசாமல். இந்த பக்கம் அப்படியே வந்தா, நீங்கள் ஜிமின் கூட காரில் போயிட்டுருக்கீங்க, ரொம்ப சைலண்ட்டாக, ஒரு வேர்டு கூட உங்கள் வாயிலேருந்து வராமல். உங்கள் தாட்ஃபுல்லாக அந்த 5 மினிட்ஸ் ஜேகே கூட இருந்தது மட்டும்தான். உங்களுக்கு கத்தி அழுகணும் போல் இருக்குது, பட் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த டியர்ஸ் கூட வெளியில் வரமாட்டேங்குது. அப்படியே சைலண்ட்டாக விண்டோஸையே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அம்மோ, இன்னும் எவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருக்க போகிற? கிட்டத்தட்ட 1 hour ட்ராவல் பண்ணி வந்தாச்சு, அவ்வளோதான். ஏதாவது பேசுடி. இப்படியே தான் இருக்க போறியா நீ? எனக்கு செம்ம கோவம் வருது, ஆனால் நான் அவனை மாதிரி இருக்க விரும்பலை. அம்மு இங்கே பாரு, என்னை பாரு. என்னை பார்த்து ஏண்டி பயப்படுற? நான் உன் புருஷன் ஆக போகிறவன். இதுக்கும் அமைதியாக தான் இருப்பல்ல? உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? மூவிஸில் புக்ஸில் படித்தது பார்த்தது இல்லையா ஒயன்? அங்கே வில்லனாக இருக்கவன், கேவலமாக இருக்கவன்லாம் செத்து தானே போவான். அதே நிலமை தான் இப்போ ஜேகேக்கும். ரொம்ப ஆடுனா போயிட்டான். இனிமேல் நீ எனக்கு, நான் உனக்கு, புரியுதா? தேர் இஸ் நோ ஜேகே இன் யுவர் லைஃப் எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷோல்டரில் கை போட்டுட்டு பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் டக்குன்னு அதை எடுத்து விட்டுட்டு முறைக்கிறீங்க. அவனுக்கு செம்மையாக கோவம் வந்து உங்கள் வாயை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, என்ன என்னடி முறைக்கிற? என்ன விடு. என்ன பிடிக்கலையா? அப்போ பிடிச்சது எதுக்கு ஜேகே வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது ஜிமினை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்? அப்போவே அவனுக்கு ஓகே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எதுக்கு என்கிட்ட வந்த? சொல்லி இதுக்கு பதில் சொல்லு. நான் எதுவும் பேசுகிற நிலைமையில் இல்லை, விடு. நீ பேசுகிற நிலைமையில் இல்லைல்ல? சரி, இப்போ நான் உனக்கு ஒன்று சொல்லணுன்னு தோணுது. நம்ம கல்யாணம் அடுத்த மாதம் இல்லை, இன்னும் 5 daysல. இந்த 5 daysே நான் டைம் தந்திருக்க மாட்டேன். நீ அவனை மறந்துட்டு ஜிமின் பொண்டாட்டியாக வர்றதுக்கு தான் அந்த 5 days கேப் விட்டுருக்கேன்.
இப்போ உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு போக போகிறதில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போக போகிறோம், நீயும் நானும். என்னது? யாரை கேட்கணும்? நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கடி ஜிமினா, நான் உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன், இன்னும் 3 வருஷத்தில் வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. 3 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கலன்னா அந்த ப்ராமிஸ்க்கு என்ன வேல்யூ? என்னை விட்டுரு ஜிமின், என்னை விட்டுரு. ஜேகேயும் இல்லை, நீ விட்டுருவேன் சொன்னல. எதுக்கு விடணும்? நான் லவ் பண்ண பொண்ணை நான் எடுத்துக்க கூடாதா? எனக்கு எங்கே வரைக்கும் இஷ்டம் இல்லை. நான் தனியாக இருக்கணும், ரொம்ப தனியாக. நான் வீட்டுக்கு போகணும். அவனுக்கு நான் கூட பேசுகிறது தெரிஞ்சு கத்துவான், ரொம்ப கஷ்டப்படுவான். யாரு வயன்? எவன்? என்கிட்ட வராது ஜிமின். அப்போ ஜிமின் அப்படியே உங்களை காரோட லாக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, உங்கள் அப்பா கிட்ட நான் பேசிட்டேன், இன்னும் 5 டேஸில் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் இல்லை. ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். கவலைப்படாதீங்க, நானும் அவளும் மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்கன்னு போய் சொல்லியிருக்கேன். இந்த 5 டேஸும் நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு அவனை மறக்கிறது மட்டும்தான் வேலை. 5 டேஸ் முடிஞ்சு என் பொண்டாட்டியாவா, புரியுதா? ஜிமின், எனக்கு வீட்டுக்கு போகணும் ஜிமின். எனக்கு அவன் நினப்பாவே இருக்கு. எனக்கு ஜிமின் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அவன் தான் அடம் பிடிச்சிட்டே இருப்பான். பட் உன்னை பற்றி எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என் ஃபீலிங்ஸை மதிச்சு. அவன் தான் அடம் பிடிக்கிறவன் தெரியுதில்ல. என்னை பற்றி தெரியும்னு சொல்கிறல்ல, அப்போ என்ன லவ் பண்ணேன்டி? இல்லை, என்னால் முடியாது ஜிமின், சாரி. அப்போ வா என் கூட வா. ஜிமின் நான் வரல. என்ன, ஜாயோட வீடியோ இன்னும் என்கிட்ட தான் இருக்குது, நான் அதை டெலீட் பண்ணல. என்ன இப்போ வருவியா? ஜிமின் சொல்லுடி. நானும் அவனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு யோசித்தேன். ஆனால் உனக்கு அவனை மாதிரி இருந்தால் தானே பிடிக்கும். என்ன பண்ணுறது? அதான் என்ன போட்டு விட்ருவா? வேணும். அடம் பிடிக்காம வா என் அப்படின்னு உங்களை இழுத்துட்டு ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு இடம் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. சுற்றி ஃபாரஸ்ட், மவுண்டைன், ஒரு பக்கம் பீச்சுன்னு பார்க்கவே அமைதியாக இருக்குது. ரெசார்ட்குள்ளே போனால் வெளியில் அப்படியே கப்பலுக்கு டெக்கரேட் பண்ண மாதிரி அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, யாருமே இல்லை. ஸோ அதில் உள்ள ஒரு ரூமில் உங்களை போட்டு அடைச்சி வைக்கிறாரு. உங்களால் அழுகவும் முடியாமல் கத்தவும் முடியாமல் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகி உள்ளே இருக்கீங்க. ஸோ எப்படியே மிட் நைட் ஆகுது. உங்கள் ஐஸ் பாதி ஓப்பன்ட் ஆகியிருக்கு, அதுக்குள்ளே டியர்ஸ் அப்படியே ஸ்டக் ஆகியிருக்கு. உங்களால் அழுகவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் அப்படியே படுத்துருக்கீங்க. ஜங்குக்கா, என்ன பண்ணிகிட்ருப்ப நீ? ஏன் எனக்குள்ளே நீ தோணிகிட்டே இருக்கு? ஏன் கொஞ்ச நேரம் கூட என்னை விட மாட்டியா ஜங்குக்கா? எப்பவும் உனக்காக அழுக வைக்கிறல்ல ஜேகே, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ இருப்படா. ஆனால் எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு ஜேகே. உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் எனக்கு பைத்தியம் பிடிக்குது ஜேகே. ஐ நீட் யூ ஜேகே. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்கிட்ட நீ பேசிகிட்டே இருப்ப நான் ஸ்டாப்பாக. அப்போல்லாம் எனக்கு எதுவும் தோணுது கிடையாது. பட் இப்போ நீ எப்போ நான் ஸ்டாப்பாக பேச என் கூட வருவேன். எங்கே ஜேகே இருக்க? நீ எங்கே இருக்க? உன்னை தேடுறேன், ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஐ மிஸ் யூ ஜேகே. ஐ லிட்ரலி நீட் யூ. எனக்கு நீ இப்போ பக்கத்தில் வேணும். ஓய் அம்மோ, ஓய் ஜேகே. ஜேகே, நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடி. ரொம்ப இருட்டாக இருக்கு. எப்போவுமே லைட்டு போட்டால் தான் உனக்கு பிடிக்கும். என்ன இப்போ இருட்டில் இருக்க? ஜங்குக்கா, ஜேகே. அடேங்கப்பா, என்னை பார்த்ததும் எப்படி சிரிக்கிற நீ? இவ்வளோ நாள் நான் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி பயந்து பின்னாடி போவேன். இப்போ என் கையை பிடிக்கணும்னு கிட்டக்க வர. என் கையை பிடிக்கணுமா?
ஜேகே சொல்றி, என் கையை பிடிக்கணும் போல இருக்கா? ஆ ஜங்குக்கா இன்னும் கிட்டவா. அப்போ தான் என்ன எப்போவுமே நான் தான் உன் பின்னாடி வரணுமா? நீ என்கிட்ட வர மாட்டியா? நான் கொஞ்சம் நாளே விட்டாடி. ஆ என் கையை பிடிக்கணுன்னா கொஞ்சம் கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எந்திரிக்க முடியல. நீங்கள் அப்படியே தவழ்ந்துட்டே போகிறீங்க. ஜங்குக்கா என்னடி இவ்வளோதான் உன் ஃபாஸ்ட்டா? இவ்வளோதான் உனக்கு வேணுமா? கிட்டவா, இன்னும் கிட்டவா, இன்னும் கிட்டவா. ஜேகே என்னை விட்டு போகாது. ஐயோ, நீ சொன்ன வார்த்தைக்காகவே நானே வந்து உன் கையை பிடிச்சிக்கிறேன். ஜேகே ஜங்குக்கா எங்கே போன? ஜேகே ஏன்டா என்னை எப்படி கஷ்டப்படுத்துற? இருக்கும் போதும் இல்லாத போதும் எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஜேகே ஜேகே எங்கே போனேன்? ஜேகே அம்மோ ஜேகே என்ன? ஜேகே என்னடி மிஸ் பண்ணுற போல ரொம்ப? ஆ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி? நான் எந்த சர்ப்ரைஸும் பண்ணலையே. உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு போல. ம் ஜேகே சொல்லு, மிஸ் பண்ணுறியா? ரொம்ப ஜேகே என்னை விட்டு போகாத, எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது ஜேகே. இப்படியே என் கூட இரு. நீ எதுவுமே பேசலைன்னா கூட பரவாயில்ல. உன் கையை நான் பிடிச்சிக்கிட்டு நீ என் கூட இருக்கேன்னு அந்த ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணால் போதும். என்னை விட்டு போக மாட்டேன்ல, சொல்லு ஜேகே. நான் உன் கூட தாண்டி இருக்கேன். இதை சொல்லி ஞாபகப்படுத்திட்டு போகலான் தான் வந்தேன். உன்னை விட்டு எங்கேயுமே போகல. நீ நம்பிக்கையாக இருக்கல்ல, அதே நம்பிக்கையோடவே இரு. சீக்கிரமாக நம்ம 2 பேரும் சேருவோண்டி. ஜேகே ஜேகே லவ் யூ அம்மோ. எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை டார்ச்சர் பண்ணாமல் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. ஆ ஜேகே 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 எங்கே போன? ஜேகே ஜேகே நீ நீ என்னை விட்டு போகல, எனக்கு தெரியும். நீ 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 இருக்க ஜேகே, நீ இருக்கனால தான் எனக்கு நீ இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு நீ வேணும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக எழுதிட்டு படுத்திருக்கீங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஹாஸ்பிட்டல் ஐசியூ முன்னாடி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் தயோங் ஜாய் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. தயோங் ஜாயவே பார்த்துட்டு இருக்காரு ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக. அவரோட ஷர்ட் ஃபுல்லாக பிளட்டு தான். ஜாய் தயோங்க பார்க்காம அழுதுட்டுருக்கா. இங்கே யார் பேஷண்ட்டோட பேரண்ட்ஸ்? ஆ ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் யார்? டாக்டர் டாக்டர் நாங்கள் தான் டாக்டர். என் பையன் நல்லா இருக்கானா? எணிச்சிட்டானா? ஆ என்ன தான் தேடுவாங்க. நான் அவனை பார்க்கணும். உள்ளே இருக்கானா? நாங்கள் போகலாமா? இருங்க கன் ஷாட் ரொம்ப ஆழமாக இறங்கியிருக்கு. என்னது டாக்டர் என்ன சொல்கிறீங்க டாக்டர்? நான் பார்க்கணும் என் பையனை. சாரிம்மா, எங்களால் அலோவ் பண்ண முடியாது உங்களை இப்போ அவரை பார்க்குறதுக்கு. ஆப்ரேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஒன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லாக இருங்க. என் பையனை எப்படியாவது காப்பாற்றிடுங்க டாக்டர். ஜாய் சொல்லுடி. அந்த அம்முனால தானே என் பையனுக்கு இந்த நிலமை. சொல்லு, வாய் திறந்து சொல்லு. அம்மா அம்மா என்ன பேசாமல் நின்றுட்டுருக்க? சொல்லு ஜாய். இல்லைம்மா சொல்லு, எத்தனை நாளாக இது நடந்துட்டுருக்கு? என்னங்க இவன் எவ்வளோ மறைச்சிருக்கான்னு பாருங்க ஜங்குக்கை பற்றி நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் எல்லோரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சைனீஸ் வந்துட்டு, ஆண்டி என்ன நீங்கள் அவளே ஃபஸ்ட்டு அவனுக்கு என்னன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபஸ்ட்டு உட்காருங்க அமைதியாக. டாக்டர் தான் சொல்லிருக்காருல, ஹோப்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஏதோ ப்ரே பண்ணுவீங்கள்ல கடவுள்கிட்டலாம், அதை போய் பண்ணுங்க போங்க. ஜாய் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு, நீ போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா போ. சரிண்ணா
சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவள் தயங்க பார்த்துட்டே போகிறா. தயங்க அப்படியே ஜாய் பின்னாடியே போகிறாரு. ஜாய், ஏ பின்னாடி வராதிங்க ப்ளீஸ், திரும்பி வந்து கட்டி பிடிச்சிருவேன்னு பயமாக இருக்கு. ஜாய், என்ன பேசாமல் போயிட்டுருக்க? ஒரு நிமிஷம் நில்லு ஜாய். என்னை விடுங்க, சைனீஸ் எல்லாம் பார்த்தா பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனை? ஏன் என்னை பார்க்க கூட மாட்ற? என்னடி உனக்கு பிரச்சனை? அண்ணாவை எங்கே பார்த்தீங்க? பட் ரொம்ப தேங்க்ஸ், கரெக்ட் டைமில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன பேசுகிற ஜாய்? புதுசா? நான் ட்ரிப் போயிட்டு வர வழியில் அவன் இப்படி விழுந்து கிடந்தான். பார்த்ததுமே என்னால் முடியல. யார்கிட்ட கேட்டாலும் என்ன ஏதுன்னு சைனீஸும் சொல்ல மாட்டான். நீயாவது இப்போ சொல்வியா மாட்டியா? இங்கே என்ன தாண்டி நடந்துட்டுருக்கு? இல்லை, அதை விட்டுருங்க. அதை பற்றி எதுவும் கேட்காதீங்க, விட்டுருங்க. அதை விட்டுட சொல்கிறியா இல்லை உன்னை விட்டுட சொல்கிறியாடி? ரெண்டையுமே. ஜாய், நில்லு ஜாய், உனக்கு என்ன பிரச்சனை? அன்றைக்கி சண்டை போட்டதுமே நான் போயிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்கன்னு. மற்றபடி இன்டென்ஷனாக உன்னை விட்டு போகணுன்னு நான் போகல. எனக்கும் அந்த டைமில் எங்கேயாவது போனால் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் போனேன். திரும்பி வருவேன்னு உனக்கும் தெரியும்ல, அப்புறம் ஏன்டி இப்படி பிஹேவ் பண்ணுற? என்னதான் ஆச்சு? இல்லை, எங்கள் அண்ணாக்கு தெரிஞ்ச எனக்கு கொன்னுடுவான். ஆல்ரெடி நான் அவனுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். உங்களை நான் பார்த்துருக்கவே கூடாது. ஏன் பார்த்தன்னு இருக்கு. இதுக்கப்புறமும் நான் இப்படி திருட்டுத்தனமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சா மறுபடியும் துரோகம் பண்ண மாதிரி இருக்கும். என்னை விட்டுடுங்க. இவ்வளோ நாள் நான் இல்லாமல் ஹாப்பியாக இருந்தீங்கல்ல, அந்த மவுண்டெயின்ஸ் அங்கெல்லாம், அது மாதிரி. அது நீ சொல்லாத ஜாய். ஜாய், உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமாடி? எனக்கு எங்கள் அண்ணாக்கு துரோகம் பண்ண வேணாம். சைனீஸ் அண்ணா பேசுகிறேன்னு இருக்காங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு கிடைச்சா நான் தான் லக்கி. என்ன பேசுகிறேன்னு இருக்கா? எனக்கு ஒன்றுமே புரியல ஜாய். அப்படின்னு பார்த்தா சைனீஸ் ஜாயும் தயாங்கியும் செம்மையாக முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இதை பார்த்ததுமே ஜாய்க்கு செம்மையாக ஒரு மாதிரி ஜர்க் ஆகிடுச்சு. தயம், நான் வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவனுக்கு எதுக்கு பயந்து போகிற? அவன்லாம் யாருடி? பாய் பாய் தயம். ஜாய், நில்லு ஜாய். போயிட்டா அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே லேடிஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறா. ஸோ தயாங் ஃபாஸ்ட்டாக வந்து சைனீஸோட காலரை பிடிச்சிட்டு, டே உங்களுக்கெல்லாம் என்னடா பிரச்சனை? நானும் அவ்வளோ லவ் பண்ண என்னடா? இங்கே என்னடா நடக்குது? குஞ்சானுக்கு என்னடா ஆச்சு? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. என்னால் ஃப்ரெண்டாகவே நினைக்கலையா? நீ நினச்சியா ஃபஸ்ட்டு ஜேகேவை? சைனீஸாக என்னடா சொல்கிற அப்படின்னு தயாங் கத்திகிட்டே இருக்காரு. சைனீஸ்னால எதுவுமே பேச முடியல. ஸோ இப்படியே டேஸ் போகுது. ஜங்குக் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்கான். நீங்கள் இந்த பக்கம் ஜேகே பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க 4 டேஸாக. ஸோ ஜிமின் டக்குன்னு உள்ளே வந்துட்டு, அம்மோ என்ன முடிவு பண்ணியிருக்க? ஆல்ரெடி 4 டேஸ் முடிஞ்சிருச்சு. நாளான்னைக்கு நம்ம கல்யாணம். இங்கே பாரு, என்ன யோசிச்ச? உங்கள் அப்பா அம்மா வேறு எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு டைமே கிடையாது. அவனை மறந்துட்ட தானே? இல்லை. என்னது? என்ன ஒயன்? இந்த 4 நாளில் நான் உங்ககிட்ட வந்திருப்பேனா? உன்னை தப்பாக பார்த்துருப்பேனா? இல்லை ஏதாவது தொட ட்ரை பண்ணியிருப்பேனா? இதுலேருந்தே தெரியல. ஆனால் ஜேகேவாக இருந்திருந்தா? இங்கே பாரு, எல்லா விஷயத்துலையும் கம்பேர் பண்ணிகிட்ருக்காத ஜிமின். கம்பேர் பண்ணுவேன்டி. அவனை விட நான் ரொம்ப நல்லவன் தான். ப்ரூஃப் பண்ணி எதுவுமே கிடைக்க போகிறதில்ல ஜிமின். எப்பவும் சொல்கிறேன், என் மனசு ஜேகேவை மட்டும்தான் தேடுது. உன் லவ்வில் லாஜிக்கே இல்லை அம்மோ. லவ்வில் லாஜிக்லாம் எதுவும் இருக்காது ஜிமின். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. என்னோட போக்கில் விட்டுரு. அவன் இருக்கான். எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. வந்தானா அவனை திட்டிட்டு கன்னத்தில் 4 அடி போட்டுட்டு அவன் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உனக்கு யார் ட்ரூ லவ்வோ அவங்கள ஃபைன் பண்ணு. என்னை கோவப்படுத்தாதடி. சரி, இப்போவும் கெட்டு போகல. இனி ஒரு நாள் இருக்குது.
ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட். என் கூட இருக்கும்போது எப்படி இருந்த, அவன் கூட இருக்கும்போது எப்படி இருந்தேன்னு யோசிச்சு பாரு. மின்னியும் எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்கா, அவன் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவான் அப்படி இப்படின்னு. ஓ அப்படியா ஜிமன்? என்ன நக்கலா? ஆ எப்போவுமே பொண்ணுங்க இப்படி தான், கெட்ட பசங்களாக தானே பிடிக்கும். அதான் இங்கேயும் நடக்குது. ஜிமன் என்னை விட்டுரு, அவ்வளோதான் நான் சொல்வேன். நீ யோசிச்சு பாரு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாரு. இந்த ஒரு நாள் உனக்கு டைம் இருக்குது. நானா இல்லை அவனானு பாரு. இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் பேசுகிறதுக்கு இங்கே இல்லை. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் டக்குன்னு கதவை சாத்திட்டு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் நீல்ஸ் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சாஞ்சிடுறீங்க. ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருடி. என் கூட இருக்கும்போது நான் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும், அவன் உன்னை எப்படி பண்ணானுன்னு. ஜங்குக்கா ஜங்குக்கா, அம்மோ ஜங்குக்கா போதும். ஜங்குக்கா நாளைக்கு காலேஜ் போகணும். லீவ் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கா. சரி விட்டுறாடு. ஒன்றும் இல்லை, மிட் நைட் கிரேவிங்ஸ் டே. என்ன எது இப்போ முறையிற? ஒன்றும் இல்லை, என்னால் முடியல, உடம்புலாம் வலிக்குது. சரி வா, என் செஸ்மால படுத்துக்கோ. வா வா வா. இல்லை பரவாயில்ல, சீன் போடாதடி, வா நல்லாயிருக்கும். ஏதாவது பேசலாமா? உங்ககிட்ட இப்படி மிரட்டி உன்னை கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து உன்னை நான் மேட்ரு பண்ணிட்டே இருக்கேன், நீயும் கத்திகிட்டே இருக்க. அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லைல்ல நம்ம 2 பேருக்குள்ள. எனக்கு அதுவும் பிடிக்கவே இல்லை, சும்மா மேட்ரு பண்ணிகிட்டே இருக்கிறதும். உனக்கு எப்படி இருக்கு? அது ஜேகே, நான் சொல்லிட்டா, உனக்கு நான் எது பண்ணாலும் பிடிக்காது, மேட்ரு பண்ணாலும் பிடிக்காது, இப்படி தொண்ணு பேசினாலும் பிடிக்காது. கரெக்டா? அப்படிலாம் இல்லை ஜேகே. ஓ அப்போ பிடிக்குமா? ஜேகே அது ஏன்டி இப்படி சோத்துக்கு செத்து போன மாதிரியே இருக்க என் கூட இருக்கும்போது? கொஞ்சம் தான் சிரியேன். நீ சிரிச்சா நான் மேட்ரெலாம் பண்ண மாட்டேன் தெரியுமா? அப்படியே உன்னை பார்த்துட்டே விட்டுருவேன். பொய் சொல்லாத. ஒவ்வொரு டைமும் நான் வரும்போது பின்னாடி போயிட்டுருக்க. ஜேகே என்னை விட்டுரு ஜேகே அப்படியே சொல்லும் போது எனக்கு கடுப்பாக இருக்குமா இல்லையா? அதான் முடிச்சு விட்டுடுறேன். நீ ஒரு மாதிரி அழகாக சிரிச்சுக்கிட்டு, ஜேகே கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு ஏதாவது கேட்டால் உன் கையை பிடிச்சி பேசிட போகிறேன். டைமே போகிறதே தெரியாது உங்ககிட்ட பேசினாலே. அந்த மாதிரி பொண்ணுடி நீ. ஜேகே இது என்னது? அது நாங்கள் தொட்டு பார்க்கலாமா? வழங்குச்சு. இப்போ தான் என் செஸ்டவே பார்க்குறியா? என்ன இது அடித்து வச்சுருக்க? டேட்டோ உள்ள ஏஎம். அம்மானு டாட்டு போட்டிருக்கியா? அது ஸ்கூல் படிக்கும் போது போட்டது. உனக்கு என்ன பிராந்தா? இப்படி புரியாத லாங்குவேஜ்லலாம் பேசாத. அப்படி பேசுகிற மாதிரி இருந்தால் பிராந்தானா எப்படி மீனிங்கு அப்படி சொல்லிட்டு பேசு. எனக்கு ஒரு சில டைமில் நீ திட்டுறியோன்னு தோணும். திட்டுறதானே? இல்லை இது என்னது? டேட்டுடி, உன் நேம் தான். ஆர்வக்கோளாறுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பிடிச்சி தான் போட்டேன். இதை நீ என்கிட்ட காட்டவே இல்லை. காட்டியிருந்தா ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சா ஐ லவ் யூ சொல்லியிருப்பியா? போடி, ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மாதிரி இருந்துட்டு. இந்த காட்டியிருந்தா நீ அப்படியே மதிச்சிருக்க கூட மாட்டல்ல. இல்லை வழக்கமாக எல்லோரும் காட்டுவாங்கள்ல அவங்க லவ்வர்கிட்ட போய். நீ இத்தனை வருஷமாக என்கிட்ட இதை பற்றி இவ்வளோ டைம் மேட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ தான் நீ பார்க்குறேன்னா எவ்வளோ சூப்பரான பொண்ணாக இருப்ப நீ. உன்னை வச்சுட்டு சரி சொல்லு, ஏன் காட்டல? இது என்ன ஷோ கேஸா? ஷோ கேஸ் இல்லை தான், இருந்தாலும் நீ என்னோட நேம் தானே போட்டிருக்க, என்கிட்ட காட்டவே இல்லை. அது ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்காது. நான் என்னமோ இதை காட்டி உனக்காக நான் இதெல்லாம் போட்டிருக்கேன், என்னை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்லாம் அடித்து விட்டுருந்தா நல்லாவா இருக்கு? எனக்கும் பிடிக்காது. ஏதோ ப்ரைவேட்டாக வச்சுக்கணுன்னு தோணுச்சு. எனக்கும் சைனீஸ் தாயாங்க 3 பேருக்கு மட்டும் தெரியும். அவனும் நிறைய டைம் சொல்லுவான் போய் காட்டுடான்னு. இதை காட்டி தான் எல்லாம் நல்லாவா இருக்கு? சரி, எதுக்கு அடித்து வச்சுருக்க மேலே? ரொம்ப புண்ணாக இருக்குது பார்க்கவே. காம்பஸ் இருக்குல்ல,
நீ என்னை விட்டு போயிட்டேன்னு நினச்ச அப்படி கிளின்னு கிழிச்சிட்டேன்டி. அச்சோ என்ன பண்ண? ஜேகே இப்போ என்ன பண்ணடி? எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? காம்பஸ் வச்சு இப்போ நீ ஏதோ பண்ண, எனக்கு பண்ணி காட்டு. ஜேகே இப்போ ரொம்ப அழகாக இருந்த, எகெயின் பார்க்கணும் ப்ளீஸ். ஜேகே இதுவா? நான் என்ன பண்ண தெரியுமா? காம்பஸ் வச்சு நல்லா கிளின்னு. அச்சு ஜேகே சொல்லு ஜிமன், என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? நான் உனக்காக ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? பார்க்கவே மாட்ற? நான் ஒர்க்கில் இருக்கேன்னு சொன்னேன்ல. நீ எனக்கு சென்ட் பண்ணி விடு, நான் பார்க்குறேன். இப்போவே பாரு ப்ளீஸ். சரி. நல்லாயிருக்கு. என்ன கப்புள் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்க? லவ் மூடாக இருக்கியா என்ன? உனக்கு லவ் பண்ணவே தெரியல அம்மோ, சுத்தமாக லவ் பண்ண தெரியல. ஜிமன் என்ன ஜிமன் சொல்கிற? உனக்காக நான் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன், 4-5 டைம் அதுவும் மெசேஜ் பண்ணியும் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ இப்போ தான் பார்க்குற, உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல? ஜிமன் இல்லை எனக்கு புரியல. ஸ்டேட்டஸ் பார்க்கலன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஜிமன் என்ன பேசுகிற நீ? மெச்சூர்டாக இரு. மெச்சூர்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆஃப் பண்ணிடாத. நான் உனக்காக தான் அதை வச்சேன் தெரியுமா? அதில் பார்த்தியா அவன் அந்த பொண்ணை எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறான்னு? அது மாதிரி நான் உன்னை பார்த்துப்பேன், உன் கையை பிடிச்சிப்பேன், எப்போவுமே விட்டுட்டு போக மாட்டேன். ஜிமன் என்ன இப்படி சொல்கிறது கூட உனக்கு போராக இருக்கா அம்மோ? ஜிமன் இப்போ எதுக்கு நீ சண்டை போடணும்னு சண்டை போட்டுட்ருக்கியா? அப்படிலாம் இல்லை, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. நான் இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் பண்ணுறேன், ஆனால் அதை நீ நோட்டீஸே பண்ண மாட்ற. ஜிமன் நான் பிஸியாக இருந்தால் அதான் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியல, அது உனக்கும் தெரியும். அந்த கான்வர்சேஷனை நீ வளர்த்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்க. லைக் நான் நோட்டீஸ் பண்ணுறதில்ல, நான் அதை எப்படி சொல்லலாம்? நான் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். சரி, நீ ஹாப்பியாக இருந்தால் சரி தான். சாப்பிட்டியா? இல்லை. ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? மின்னியூ கூட ஒரு சின்ன சண்டை, அதுதான் எனக்கு சாப்பிட தோணலை, பசிக்கவும் இல்லை. இங்கே பாரு, ஒழுக்கமாக இப்போ போய் சாப்பிடு போ. இல்லை வேணாம் ஜிமன், எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்கிறேன்ல. இப்போ மட்டும் நீ சாப்பிடல, நானும் சாப்பிட மாட்டேன். ஜிமன் என்ன ஜிமன்? உண்மையாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி எங்கள் அம்மா பிடிச்ச டிஷ் பண்ணி வச்சுருக்காங்க, சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் நீ இப்படி இருக்கன்னு தெரிஞ்சக்கப்புறம் நான் எப்படி சாப்பிட்றது? நான் சாப்பிட மாட்டேன். ஜிமின் இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. என்னடி? இதெல்லாம் லவ் இல்லையா? இதெல்லாம் ஒரு லவ் தானே. இது கூட உனக்கு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கா? நான் பண்ணுறது எல்லாமே உனக்கு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கா? உன்னை பார்த்தா நீ ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டிலேருந்து வரும்போதே மூஞ்சி இப்படி தான் இருந்துச்சு. சரி, அவனை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்னால் சோகமாக இருக்கியா, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா ஏதாவது திட்டானா? ஒன்றும் இல்லை ஜேகே. சொல்றி. ஒன்றும் இல்லை ஜேகே, சொல்லு. உன்னை பார்த்தா எனக்கே அடிக்கணும்னு தோணுது. உங்கள் அப்பா சும்மாவாக இருப்பான், அதான் 2 அடி போட்டிருப்பான். ஃப்ரீயாக வீட்டுக்கு வச்சிடலாம், வா ஜாலியாக இருக்கலாம். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னது, சீக்கிரம் போயிடுவானா? நான் தான் பார்த்துக்கணுமா உன்னை? ஜேகே சரி மேலே சொல்லு, என்னாச்சு? ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்பா இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது. ஐயோ அம்மோ, இது நீ விளையாடாத ப்ளீஸ். சத்தியமாக நான் விளையாடலடி. என் ரியாக்ஷன் பாரு. இல்லை ஒன்றும் இல்லை. சரி ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன்ல. நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன, அவன் செத்து போயிடக்கூடாது அப்படி தானே? நான் கேரண்டி. என் அம்மனே வந்து அவனை கூப்பிட்டு போனாலும் அவன் கூட சண்டை போடுவேன். என் அம்மாவோட அப்பா அவன் இல்லாமல் விருக மாட்டா, தயவு செஞ்சு அவனை விட்டுருன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ கவலை விடு. சரி ஐயா, இன்னும் அழுதுகிட்டு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், எனக்காக மட்டும்தான் என் செல்லம் அழுகணும்னு.
இப்போ என்ன சாப்பிட்டியா? இல்லை. ஆமாம் ஆமாம், அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, சாப்பிடாம தானே இருக்க முடியும். நிறைய பேர் சாப்பாட்லேயே கோவத்தை காட்டுறாங்க, அதில் நீயும் ஒருத்தி. ஓகே தெரியும், கொஞ்சம் சின்னதாக யாராவது சண்டை போட்டாலும் மேடம் சாப்பிட மாட்டீங்கன்னு. ஆனால் எனக்கு இப்போ பசிக்குதே, நான் வேறு பசிலாம் தாங்க மாட்டேன். காலையிலேருந்து சாப்பிட்லடி, ஒரே மேட்சுன்னு சுற்றிட்டு இருந்தேன். உனக்கே தெரியும்ல காலையிலேருந்து நான் உன்னை கூட பார்க்க வரலன்னு. என்ன வரியா, 2 பேரும் வெளியில் போகலாம். ஜேகே டைம் 2 o'clock ஆகிடுச்சு, நான் வேணா உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன். நீ ஏன் அழுகு மூஞ்சியாக இருக்க? நீ என்ன செஞ்சு தர போகிற? நான் ரிஜெக்ட்லாம் பண்ணலடி, நீ செய்கிறத சாப்பிட்றதுக்கே ஒரு கொடுப்பனை வேணும். பட் இந்த டைமில் நீ செஞ்சு உனக்கு அந்த கஷ்டம்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஜேகே இப்போலாம் ஃபுட் எங்கேயும் இது கொரியாடி, எல்லா இடத்துலையும் இருக்கும். இது என்ன கேரளாவா? சரி போயிட்டு வா. என்ன தனியாக அனுப்புகிற? செத்து போனாலும் ஒன்றா தான் செத்து போகிறோம், அப்புறம் வாழ்ந்தாலும் ஒன்றா தான் வாழ்ந்தோன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீ என்னடானா சாப்பிட்றதுக்கே என்னை தனியாக அமுச்சு விட்ற. வா வா போகலாம். ஜேகே அப்பா மட்டும் ரூமில் நான் இல்லைன்னு தெரிஞ்சா அவன் போகலாம் மாட்டான், நீ வா. ஜேகே பாடி. சரி சரி நான் வரேன், பைக்கில் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஜேகே இவ்வளோ தூரம் எங்கே போகிற? பக்கத்தில் அவ்வளோ ஷாப் திறந்துருக்கு. ஆனால் எனக்கு ஒரு கடையில் தான் சாப்பிட்ணுன்னு தோணுதே. அம்மு நீ சாப்பிட மாட்டல்ல? ஏன்டி? சரி சரி அப்படிதான் இருப்பாங்க. சரி ப்ரோ தலை நான் தான். டே ஜங்குக்கா குட்டி, எவ்வளோ நாளாச்சு நீ இந்த கடைக்கு வந்து? வாடா வாடா வா. ஜேகே ஜேகே இந்த ஷாப் என்ன லோட் ஆகுதா? ஞாபகப்படுத்துடி. ஜேகே எந்த மோளை குட்டி, சின்ன பிள்ளையில் பார்த்தது இப்போ கடை நீ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கா, அழகாக இருக்கம்மா. தலை யாழ் என் பொண்ணு மாதிரி இருந்தாலும் அப்படிலாம் சொல்லாதீங்க. சேட்டா சேட்டா நீங்களா? ஞாபகம் வந்துடுச்சா? ஜேகே கொரியாவில் எப்படி? நான் 4 வருஷமாக இங்கே தான் கடை வச்சுட்டு இருக்கேன். ஜேகே ஸ்கூல் படிக்கும் போதே என்னை இங்கே கடத்திட்டு வந்துட்டாமா. ஜேகே உன்னோட ஃபேவரட் கடைன்னு கேள்விப்பட்டேன். அப்பப்போ நீ மிஸ் பண்ணுவேன்னு மின்னியூ கிட்ட வேற சொல்லிட்டு இருந்தல்ல, அதான் அங்கே இருக்க சேட்டாவை இங்கே தூக்கி வந்து போட்டேன். அட இரு நான் சொல்கிறேன். நான் பயந்துட்டே வந்தேம்மா கொரியாவில் இருக்கிறவங்கலாம் எப்படின்னு. ஆனால் இங்கே எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. தம்பி என்னை கடத்திட்டு வந்ததுமே என் லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். இங்கே வந்து தான் என் பையன் டாக்டர் படிக்கிறான். அவ்வளோ கல்லா கட்டுது. ஜேகே ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அவர் இங்கே தான் இருக்கார். எனக்கும் கையை பிடிச்சி உனக்கு கூப்பிட்டு வரணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்ன கிடச்சதில்ல டைம், நீ ஜிமின் கூட இருந்தனால. ஜேகே சரி சரி, ஆனால் அந்த 4 வருஷத்தில் நீ இவரை பார்த்துருப்பேன்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நீ பார்த்ததே இல்லையா அவரை? எனக்கு இப்போ தான் அறியும் இவர் எங்கே இருக்காருன்னு. தேங்க் காட். பாத்தியா, அந்த கடவுளுக்கே நீ என் கூட தான் இவரை பார்க்கணும், நான் தான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்காரு. அதான் இப்படி நடந்திருக்கு போல். ரொம்ப பிடிக்குமோ அந்த கடை? ரொம்ப இஷ்டம். என்ன விடவா? நீ எனக்காகவா இந்த கடை இங்கே அந்த அண்ணாவை கூட்டிகிட்டு வந்த? இல்லடி, உன் தொங்கச்சி மின்னியூக்காக. வா சாப்பிடு. அது ஐயோ நீ வேற உங்கள் அப்பாவோட ஃபீலிங்ஸில் இருக்கல, எப்படி சாப்பிடுவ? நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். என்ன இல்லை அது என்ன சாப்பிட போறியா என்ன? பேச மாட்டாடா. சரி வந்து உட்காரு. வா வா வா. எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருப்ப? உன் உடம்ப தான் பத்திரமா பார்த்துக்கணும். வாடி வாடி வா. சரி ஜேகே. தலை நீ என்ன பண்ணுற? எனக்கு எப்போவுமே தருவல்ல. அது பேர் மறந்துடுச்சு. பேர் என்ன? மீனா? மீன் பொழிச்சது. மீன் பொழிச்சது ஜேகே. ஓ அது கொடுத்துரு தலை. ஒன்று மட்டும் கூட அவள் சாப்பிட போகிறதில்ல, நான் மட்டும்தான். ஏன் குட்டி, என் கையால் செஞ்சதுன்னா அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவ?
சின்ன வயசு ஃபுல்லாக இந்த பொண்ணு எங்கள் கடையிலே தான் இருக்கும். ஆ, அவளுக்கு கொஞ்சம் ஃபீலிங் தலை, அதான் சாப்பிட மாட்றா. நீ கவலைப்படாத, இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வரேன். அப்புறம் இன்னொன்று என்னமோ தருவியே, என்னது, கிளி, ஆ ஆ கிளி பொரிச்ச பரோட்டா, ஆ ஆ அதுவும் கொடுத்துரு. அப்புறம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுத்துரு தலை. எல்லாத்தையும் இன்றைக்கி செம்ம பசியில் இருக்கேன், வச்சு வாங்கிடுறேன். ஜிகே என்ன? ஓ, எனக்குமே அது வேணும். எதுடி நிறைய இருக்கு? அது சாப்பிட மாட்டேன்னு. இல்லை, நான் சாப்பிட்றேன். நீ சரி தலை, அவன் என்ன கேட்குற அளவுக்கு கொடுங்க. வண்டிக்கு வந்தியா? ஜேகே, நீ இவர்கிட்ட கலங்கு சாப்பிட்ருக்கியா? ஜேகே, அது ஐயோ எம்பரசிங்காக இருக்கே. உனக்கு பிடிச்சது எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிக்காதது இப்போது ரீசெண்டாக பிடிச்சிருக்குன்னா சொல்லு, அதையும் ட்ரை பண்ணிடுறேன். ஆமாம் ஜேகே, பிடிக்காதது இப்போ ரீசெண்டாக பிடிச்சிருக்குதான். ஆ என்ன நெடி சொன்ன? ஒன்றும் இல்லை. ஏட்டா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் சுகமா? நான் சுகமாயிட்டு உண்டு மோலே. அப்புறம் வீட்டில் மின்னியும் அம்மா அப்பா எல்லோரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அப்படி நீங்கள் ஜேகேஎஸ் பார்த்து சிரிச்சிட்டே சாப்பிட்ருப்பீங்க. அந்த டைம் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருப்பீங்க, எப்போவுமே அழுதுட்டு இருப்பீங்க. பட் இந்த டைம் ஜேகேக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா ஜேகே குட்டி? சின்ன வயசில் இந்த பொண்ணு வந்து வீட்டில் அடிச்சிட்டாங்கன்னு எங்கள் கடையிலே இருந்துடுச்சு. எங்களுக்குமே தெரியல. வீடு ஃபுல்லாக, ஊர் ஃபுல்லாக அவங்க அம்மா அப்பா அழுதுட்டு தேடி இருக்காங்க. சேட்டா வேணாம், அமைதியாக இருங்க. அப்படியாடி? அங்கே என்ன பண்ண? இவங்க கடையில் என்ன பண்ண போய்? ஒன்றும் இல்லை ஜேகே. சேட்டா மானத்தை வாங்காதீங்க. ஹலோ ஜிமன். சொல்றீ. படிச்சுட்டா இருக்க? இல்லையே, உன்னை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன். போய் சொல்லாத. நான் நேரில் உன்னை பார்க்க வரவா? சரி ஓகே, டெரஸில் மீட் பண்ணலாமா? சரி ஓகே, 5 மினிட்ஸில் வந்துடுறேன். ஜிம்மன், என்ன இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல்? ஹாப்பியாக தான் இருக்கேன். அதே சமயம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இல்லை, என் காதில் ஒன்றுன்னு கேட்டுச்சா இல்லை ஒன்றுன்னு கேட்டுச்சா? ரெண்டுமே. ஒன்றையும் மிஸ் பண்ணுறேன், அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் மிஸ் பண்ணுறேன் ஜிம்மன். என்ன? கேரளாவில் எனக்கு பிடிச்ச ஒரு ஹோட்டல், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், தள்ளு வண்டி கடை. அது உனக்கு தெரியாது. அது எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஏன்னே தெரியல. ஏண்டி காமெடி பண்ணிகிட்ருக்க? அது காமெடிலாம் கிடையாது, அது என்னோடய எமோஷ்னல். எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது. கூட்டிகிட்டு போறியா? இந்த 1 வீக் லீவ் தானே, நீயும் நானும் அப்புறம் மின்னியும் 3 பேரும் போயிடலாமா? அது அது வந்து என்ன ஜிமன் யோசிக்கிற? எப்போவுமே நீ என்னை அவுட்டிங் போகலான்னு கூப்பிடுவ, ஆனால் நான் ரொம்ப பயப்படுவேன். இப்போ நானே கூப்பிடுறேன், உன் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் கூட இல்லை. இல்லை, இந்த 1 வீக் கொஞ்சம் டோர்னமெண்ட் மேட்ச் இருக்கா, அதுதான். ஓ சரி ஓகே ஜிமன். ஆனால் கவலைப்படாத, நம்ம ஒரு நாள் போகலாம். என்ன? அப்போது எனக்கு இது சாப்பிட்ணுன்னு தோணலைண்ணா? அது எப்படி உனக்கு சாப்பிட்ணுன்னு தோணாமல் இருக்கும்? உனக்கு எப்போவுமே ஃபேவரட் தானே? ஒரு சில டைம் சில விஷயம் பிடிக்கும், இன்னொரு டைம் பிடிக்காது. அதனால தான் சொல்கிறேன். நானும் மின்னியும் போயிட்டு வரட்டுமா இல்லைண்ணா? சரி ஓகே. உனக்கு நீயும் மின்னியும் போகிறீங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. சரி ஜிமன். அதுக்கப்புறம் இதை நினச்சி ஃபீல் பண்ணுறியா நீ? எனக்கு நீ தான் எல்லாமே. உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். என்ன ஜிமன்? உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். என்ன நீ சின்ன விஷயத்தை கேட்டுட்ருக்க? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். இப்போதைக்கு நீ அவ கூட போயிட்டு வா. சரி சரி ஜிமன். ஓகே. ஜேகே, எனக்கு இன்றைக்கி டயர்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது.
எனக்குமே இன்றைக்கி உங்க கூட சாங் கேட்கணுன்னு தோணுது. ஏதாவது பாட்டு கேட்கலாமா? ம் ஆம், சரி ஓகே ஜேகே. அப்பா அம்முக்கு பாட்டு கேட்கணுன்னு தோணுது. சரி சரி, இந்த பாட்டு போடுறேன். ஐயோ, ஸ்டார்டிங் எடுத்ததுமே இந்த பாட்டு தானா? காதல் என் காதல் அது கண்ணீரில். ஜேகே மாற்று. அப்படியே ஃபாஸ்ட்டாக ஜேகே மாற்று அப்படின்னு போகிற. ஃபீலிங்ஸ் டி, பசங்க ஃபீலிங்ஸு. கொஞ்ச நேரம் கேட்டுக்கிறேன். இல்லை, வேறு சாங். சரி ஓகே. அட, கேர்ள் சாங்கு. வசீகரா உன் நெஞ்சு நிக்கா. இது நான் பாடக்கூடாது, நீ பாடுறி. ஏ பாடு. பாடு. இல்லை விட்டுடு ஜேகே. ஆனால் இந்த சாங் நான் கேட்டிருக்கேன் தெரியுமா, உனக்கு பிடிக்கும்னு. இது கேட்கும் போதெல்லாம் நீ எனக்காக பாடுற மாதிரி இருக்குண்டி. அந்த ஒரு லைன் கூட வரும்ல, அப்படியே பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி உம்மான்னு கொடுக்குற மாதிரி. அதெல்லாம் நீ எனக்காக பாடி நான் உன்னை வந்து கட்டி பிடிக்கிறேன், அது மாதிரிலாம் இமேஜின் பண்ணியிருக்கேன் தெரியுமா. இதெல்லாம் வேறு மாதிரிடி. சாங்ஸ்னால் அது தமிழ் சாங்ஸ் தாண்டி. ஐயோ வா, 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இந்த பாட்டு கேட்கலாம். ஜேகே, காருக்கு வெளியில் மழை வர பெய்யுது, வாடி. ஜேகே ஜேகே, அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறி. ஜேகே, ஐயோ, லவ் மூட் அப்படியே தலைக்கு ஏறிடுச்சா, அதான் டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன். சரி, இந்த பாட்டு பாரு. வல்லவா என்னை வல்லவா. ஐயோ, இது கூட என்ன இன்னைக்கு உனக்கு சம்மந்தப்பட்ட பாட்டே வந்துட்டுருக்கு. என்ன ஜேகே, இந்த பாட்டெல்லாம் ட்ரக்கு பாட்டுடி. ஐயோ, இது கேட்கும்போது அப்படியே ஃபஸ்ட் நைட்டில் நீ ஒயிட் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து என் முன்னாடி ஆடுவ தெரியுமா. ஐயோ, இது கண்டிப்பாக நீ பாடணும், புரியுதா? இல்லை இல்லை, இப்போ இல்லை, நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, ஒரு நாள் வல்லவா என்னை வெல்லவான்னு நீ பாட்டு பாடலை அப்படின்னு, அன்னைக்கு நீ வந்து இதை பாடணும், புரியுதா? சரி ஜேகே. இப்போ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. சரி, உனக்கும் என்னமோ வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சாய்ந்தா இந்த சாங்கு. உன் கண்ணை பார்த்தாலே முன் ஜன்மம் போவேனே அங்கே, நீயும் நானும் தான். ஜேகே, எப்படி என்னோட பிளேலிஸ்ட்லாம் நீ நினைக்கிறீக்கா? சும்மா நார்மல் சாங்லாம் கேட்டுட்ருக்கிறது. உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதானே எனக்கு கேட்க தோணும். உன் பிளேலிஸ்ட் தான். இந்த பாட்டெல்லாம் நான் 55 தடவை கேட்டிருக்கேன்டி, கரெக்டாக 55 தடவை. அப்படி இருக்கும் உன்னோட டேஸ்ட் இருக்கே. எனக்கும் இந்த சாங் ரொம்ப ஃபேவரட். அதானே இத்தனை டைம் சொல்லிகிட்டு இருக்கேன். உனக்கு ஃபேவரட்டாக இருக்கிறதெல்லாம் சும்மா உன்ன மாதிரியே நச்சுன்னு இருக்குடி. இந்த பாட்டில் நான் எப்படி தெரியுமா இமேஜின் பண்ணியிருக்கேன், உன்னையும் என்னையும். நீயும் நானும் ரொம்ப லவ் பண்ணுறோம், ரொம்ப. 2 பேரும் யாருனாலையும் பிரிக்கவே முடியாது. அப்படியே எப்போ எங்கே போனாலும் இந்த கையை பிடிச்சிட்டு தான் போகிறோம். நீ அடிக்கடி என் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி என்னோடய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவ. ஐயோ, அப்புறம் தனியாக ரூம் கிடைக்கும், அதில் நான் உன்னை பண்ணுவேன். ஜேகே போதும். சரி, அடுத்த சாங் போகிறேன். இந்த சாங், ஐயோ, உன்னால உலகம் அழகாச்சு. இந்த சாங்லடி உனக்கும் எனக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கான். 2 பேருமே செம்ம சேட்டை என்னை விட. உன்னை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா இந்த சாங் கேட்கும்போது. ஏன்னா எங்கள் 3 பேரையும் வச்சு சமாளிக்கிறதுக்குள்ளே நீ ஒரு வழி ஆயிடுவ. ஸோ உன்னோட பெரிய பையன் அதான் நான் என்ன பண்ணுறேன், சரி அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறேன்.
ஆனால் என் அம்மா அதான் உனக்கு என்னை விடுறக்கே மனசுலடி அப்படின்னு பிடிச்சும் ஸ்ட்ரெஸ்ட்டுக்கிட்டே வச்சுக்கிற. நீ என்ன எல்லா சாங்லேயும் வாழ்ந்துருக்க. சரி, நெக்ஸ்ட் சாங் போடுறேன். ஜேகே ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க. இந்த பாட்டு எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் வரல, எனக்கு எதுவுமே வரல. நான் உன் மடி மேலே கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டாடி. ஜேகே இந்த சாங்குக்கும் சொல்லலாம்ல, அதான் வரலன்னு சொல்கிறேன்ல. விட்டுடு. சரி சரி வா. ஜிமன், நேற்று நான் ஒரு சாங் கேட்க சொன்னேன்ல, அந்த சாங் கேட்டால் எனக்கு உன்னோட பாண்டும் என்னோட பாண்டும் ஞாபகம் வருதுன்னு. நீ அது கேட்டியா? கேட்டேன்டி. சரி, இடையில எந்த லைன் உனக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு உன்னாலே அது. ஜிமன், நீ அந்த சாங்கை கேட்கவே இல்லையா? அது பிஸியாக இருந்தேனா, அதான் அம்மோ. ஆனால் உனக்கே தெரியும்ல, எல்லாமே நான் கேட்டுருவேன், எனக்கு ஒன்றுனா அவ்வளோ பிடிக்கும்னு. கொஞ்சம் பிஸியாக தான் கேட்கல. ஓ, ஆனால் ஏன் நீ கேட்டன்ற மாதிரி தலையாட்டின? அது அது நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். சாரி ஒயன். எப்போவுமே நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். உன்னை என் கண்ணு போல் பார்த்துக்கணுண்டி, அது மட்டும்தான். அதுதான் ஒரு பொய் சொன்னேன். நீ பொய் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஜிமன். உண்மையை சொல்லியிருந்தாலே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். அம்மோ இல்லை, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. சரி வா, உன் மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இப்போவே அந்த சாங் கேட்குறேன். சரி ஜிமன். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இல்லை, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்ருக்க முடியாது. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணலன்னு நினச்சிட்ருக்காங்க, அதெல்லாம் தப்பு. யாருக்குமே தெரியல, அவ்வளோதான். நானும் ஜிமினும் எப்போவுமே மேட் ஃபார் ஈச் அதர்னு நான் ஃபீல் பண்ணதே இல்லை. பட் ஜேகே கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் நான் சர்ப்ரைசிங்காக மிராக்கிள் மட்டும்தான் ஃபீல் பண்ணேன். இந்த இடத்துல நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக. ஜிமன், ஜிமின், நான் உன்கிட்ட பேசணும் ஜிமின், கதவை தர. என்ன யோசிச்சிட்டியா? சொல்லு. நான் தானே உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன். உனக்கு இப்போவாது புரிஞ்சுதா? புரிஞ்சுது ஜிமன். அவனை விட என்னை யாருனாலையும் நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு புரிஞ்சுது. என்ன அம்மோ, இங்கேருந்து நான் போகணும். என்னோட முடிவை நீ கேட்ட, நான் சொல்லிட்டேன். அவனை விட என்னை யாருனாலையும் நல்லா பார்த்துக்க முடியாது. அவன் இருக்கான், நான் அவனை ஜஸ்ட் போய் கேர் பண்ணால் போதும். காலடியில் கடைசி வரையும் இருப்பான். எனக்கு அவன் மட்டும் போதும். என்னை தடுக்காத, என்னை விட்டுரு. என்ன அந்தளவுக்கு? அம்மோ போகாத, நான் போய் தான் ஆகணும். என் லவ்க்காக நான் தானே போய் ஆகணும். நான் போகிறேன். அவன் நல்லா இருந்தால் என்னை தேடி வந்திருப்பான். அவன் நல்லா இல்லை, அதனால் நான் தான் போய் ஆகணும். என்னை தடுத்துட்ருக்காத, எனக்கு செம்ம கோவம் வந்துடும். அம்மு நில்லு, என்னை கொலைக்காரனாக மாற்றாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை பிடிச்சா அப்படியே வாலில் இது பண்ணுறான். ஜிமன், ஜிமன் என்னை போக விடு அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு வெளியில் போனால் வெளியில் செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஜிமன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி கீழே தள்ளி உங்கள் மேலே அப்படியே படுக்கிறான். ஜிமன், ஜிமன் என்ன பண்ணுற ஜிமன்? ஜிமன் வேணாம். என்ன? நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவனை மாதிரி இருந்தால் தான் உனக்கு பிடிக்கும்ல? இது மாதிரி தானே உனக்கு தாட்லலாம் வந்திருக்கோம். அவன் மேலே படுக்கிறது, உன்னை போடுறது, அதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தியா? உனக்கு எங்களை பற்றி எதுவுமே தெரியாது, என்னை விட்டுரு. என்ன தெரியாது? எல்லாமே தெரியும்டி, எல்லாமே தெரியும். அவன் வந்தால் உன்னை மேட்ரு மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பான். அதான் சொல்கிறேன்ல,
உனக்கு எங்களை பற்றி எதுவுமே தெரியாது. ஐயோ, அந்தளவுக்கு மேட்ரு பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ நானும் பண்ணுறேன். என்னையும் ஓகே பண்ணு. இப்போ நான் பண்ணுறதையும் சேர்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அவனை விட செம்மையாக பண்ணுவேன். ஜிமன் ஜிமன் வேணாம். ஜிமன் இங்கே பாரு. ஜிமன் வேணாம். ஜிமன் அப்படின்னு பார்த்தா மின்னியும் அப்படியே ஒயிட் கலர் ஒரு சுடி போட்டுட்டு மலையில் நனைஞ்சிட்டு அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கா. அவள் கண்ணில் அவ்வளோ கோவம். மின்னியும் அப்படின்னு ஜிமினோட வாய்ஸ் அப்படியே சாஃப்ட் ஆகுது. அந்த மினிட் ஜிமினோட ஹேண்டு தானாக ஷேக் ஆகுது. அப்படியே உங்கள் மேலே இருந்து அவனையே அறியாமல் எணிச்சு நிற்கிறான் மின்னியோவை பார்த்துட்டே. நீங்கள் அதை நல்லா நோட்டீஸ் பண்ணுறீங்க ஜிமினோட பிஹேவியரை. மின்னியோ எல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லணும் போல தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் பேசினா அழுதுடுவேன் ஜிமின். மின்னியோ இங்கே பாரு, நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மின்னியோ பின்னாடியே ஓடுறான். இதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க. மின்னியோ இங்கே பாரு, தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காத. இல்லை, எனக்கு புரியல. என்ன பண்ணீங்க? ஜாயை வீடியோ எடுத்தீங்களா? உங்களை நம்பி தானே நான் சொன்னேன். உங்ககிட்ட சொன்ன அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணி எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிக்கலான்னு உங்களை நம்பி தானே நான் சொன்னேன் ஜங்குக்கை பற்றி. அப்போ கூட சொன்னீங்களே 2 பேரும் பிளான் பண்ணி அம்மாவை காப்பாற்றலான்னு. இதுதான் உங்கள் பிளானா? ஜாயை வீடியோ எடுக்கிறது தான் உங்கள் பிளானா? வின்யூ சொல்லுங்க, ஏன் முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க? நான் அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் பெரிய ஆள்காரன்னு கிடையாது. எனக்கு பதில் சொல்லுங்கள், இதுதான் உங்கள் பிளானா? ஜாயை வீடியோ எடுத்து அக்கா தான் வேணுமா உங்களுக்கு? அவ தான் வேணுமா? மின்னியோ இல்லை, எனக்கு உங்களை வெறுக்கணும்னு தோணுது. ஆனால் உங்களை இப்போ கட்டி பிடிச்சி ஃபேஸ் ஃபுல்லாக ஏன் இப்படி மாறிட்டீங்க? லவ்னா என்னன்னு எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அவ்வளோ டீசெண்டாக. இப்போது லவ்னா இப்படி இருக்கவே கூடாதுன்ற மாதிரி எக்ஸாம்பிளாக பண்ணுறீங்க. நீங்கள் எப்போ வந்தாலுமே என்னோடய மனசு உங்களுக்கு மட்டும்தான். ஆனால் இவ்வளோ பெயினை தாங்கிக்க என்னால் முடியாது. இங்கே இருந்தால் நான் ஏதாவது மின்னியோ இங்கே பாரு மின்னியோ, அது என்னை ஏமாத்திட்டீங்களா? அப்போ என்னை ஏமாத்திட்டீங்களா? இல்லடி, இங்கே ஒரே நிமிஷம் நான் சொல்கிறது கேளு. உங்களுக்கு அக்கா தானே வேணும். என்கிட்ட கெஞ்சணும்னு அவசியமே இல்லைல்ல. இனி நான் அழுகணும், நான் தானே அழுகணும். நீங்கள் எதுக்கு இப்போ அழுகிறீங்க? மின்னியோ ஒரே நிமிஷம் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசு மின்னியோ, பேசு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அக்காட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு. எனக்கு அவ்வளோ மாதிரி இல்லை, நான் ஏன் அவ்வளோ இருக்கக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் என்னாலலாம் ஒன்று இப்போ விட்டு கொடுக்க முடியாது. அக்கா இவன் வந்து கெஞ்சுவான், ஏன் விட்டா இப்போ உங்ககிட்ட ஒரு மாதிரி கேவலமாக நடந்துக்கிட்டான்ல, அப்படி கூட நடந்தால் 4 அடி போட்டு மின்னியூ தான் உனக்கு அவனை ரொம்ப லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுரு. அவன் எவ்வளோ கெஞ்சினாலும், ஏன் உனக்காக உயிரே கொடுக்குறேன்னு நின்னாலும், அப்படி நைஃப் பெஸ்ட்டு நின்னாலும் அவனுக்கு ஓகே சொல்லிடாத. ஏன்னா அவன் என்னோடது, புரியுதா? இங்கே பாரு, நீ தருதலையாக போயிட்ட, ஒரு நாள் திருந்துவ, அப்போ நீ என்கிட்ட வா. இப்போ நீ தருதலையாவே இரு ஜிமின், இப்படியே இரு. என்னை ஏமாத்திட்டல நீ. ஆனால் ஜாயோட விஷயத்துல நீ ஜேகே மாதிரி ஆவன்னு கனவுல கூட நான் நினச்சதில்ல, தெரியுமா? என் ட்ரீமில் கூட நான் நினச்சதில்ல. என்னைக்காச்சும் இப்படி வீடியோ எடுத்து மிரட்டுறவங்கள பார்த்தா செருப்பால அடிக்கணும்னு தோணிச்சு. இப்போ அடிக்கணும் போல இருக்கு. ஆனால் நிற்கிறது ஏன் ஜிமின்? நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், இவனாக இருந்தாலுமே அடிக்கணும்னு. ஆனால் சரி, ஓகே, அந்த வார்த்தையை நான் மீறக்கூடாது. பட் இப்போ நான் அடிக்கலை. எனக்கு டைம் வேணும், மின்னியோ நான் சொல்கிறது கேளு. இல்லை, நீ என் பக்கத்தில் வராத. உனக்கு அவதானே வேணும்.
அவனுக்கு கிடைக்க மாட்டான், என்ன பண்ணுவ? ஆ, திரும்பி என்கிட்ட தான் வரும், எனக்கு தெரியும். அப்போ நான் பார்த்துக்கிறேன் ஒன்று. ஆனால் உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் லவ் தான். ஆனால் நீ ஃபுல்லாக மின்னியோ ஒரு நிமிஷம் இல்லை மின்னியோ, இல்லை எனக்கு பிடிக்கல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவள் திரும்பி அழுதுகிட்டே போயிடுறா. ஸோ ஜிமின் அங்கே உட்காந்து செம்மையாக அழுகிறாரு. நீங்கள் அதையும் அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் ஓபிபியில் நான் நிறையா எமோஷ்னல் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எபிசோட்ஸ் போகுது. உங்களுக்கு அதனால் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைல்ல? ஏன்னா இன்னுமே ஒரு 6 எபிசோட்ஸ் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் சீக்கிரம் இந்த 2 மந்த்க்குள்ளே சரி இந்த மந்த்க்குள்ளே முடிக்க பார்க்குறேன். ஓகேவா? லவ் யூ ஆல், பாய்.